டெங்கு அச்சுறுத்தல், பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களை மூடுமாறு கோரிக்கை. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் நோய் பாதிப்பு அதிகமுள்ள வலயங்களில் அமைந்துள்ள அரச, அரையரச மற்றும் தனியார் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களை ஆக குறைந்தது 2 வாரங்களுக்கு மூடி குறித்த வளாகங்களை சுத்தப்படுத்துவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர்கள் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். தற்போது மேல் மாகாணம் உள்ளிட்ட பல மாகாணங்களில் சுமார் 70,000க்கும் அதிகமானோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் பதிவாகாத நோயாளர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோயாளர்களின் எண்ணிக்கை உச்சமடைந்த பின்னரோ அல்லது பாதிப்புகள் அதிகரித்த பின்னரோ பாடசாலைகளை மூடுவதால் எந்த பயனும் இல்லை. குதிரை தப்பிச் சென்ற பிறகு லாயத்தை மூடுவதால் பயனில்லை என்ற முதுமொழிக்கேற்ப முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். பல வைத்தியசாலைகளில் நோயாளர்களை அனுமதிப்பதற்கான இடவசதி பற்றாக்குறையாக உள்ளது. இதனால் நோயாளர்கள் கட்டில்களுக்கு அடியிலும் அல்லது தாழ்வாரங்களிலும் சிகிச்சை பெறும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியால் சுகாதார ஊழியர்கள் கடும் பணிச்சுமைக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் சுகாதார வசதிகள் போதியளவு கிடைக்காமையால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.